த பேபி இன் எல்லோ சாப்டர் 1 பார்ட் 1 நைட் 1 வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பேபி சீட்டுறான், அதனால் வந்து இந்த பேபி வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் இன்றைக்கி நைட்டு. அதாவது நைட் மட்டும் நம்ம வந்து பார்த்துப்போம் போல். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இந்த கேம் விளாட்றேன். ஸோ என்னை சேரப் பண்ணுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பால் டூப் எடுத்து. ஸோ நம்ம போய் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அப்படியே வந்து நேராக வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துடலாம். இப்போ கொடுத்தாச்சு. பா நினச்சேன் என்ன வில்லங்க இருக்கும் நினச்சேன், பார்த்தீங்களா என்ன காரியம் பிடிக்கும். ஸோ இதை போய்ட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த சேஞ்சிங் டேபிளில் வந்து அப்படியே போட்டு அந்த டயப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து மாற்றி விட்டுடலாம். வாங்க. எங்கே போனான் அவன்? இங்கே தானே இருந்தான், எங்கே போனான்? பார்த்தீங்களா குட்டி சத்தம் அங்கே உட்காந்துட்டுருக்கு. இப்பயே வேலை ஆரம்பிச்சிட்டான். இப்படியே விட்டோம் அப்படின்னா சுத்தம் அமானுஷம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த பேபி எடுத்துகிட்டு போயிட்டு தூங்க வைக்கணுமா? ஸோ வாங்க அது ரூம் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூம் பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது. செகண்ட் ரூம் பார்த்திங்கன்னா திறந்து பார்த்தா ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. சரி வாங்க, அப்போ எப்படியோ அடுத்த ரூமாக தான் இருக்கும். ரூம் இந்த ரூம் திறந்தே இருக்குங்க. சரி அதோ இருக்குது இந்த காட்டு. ஸோ இதில் வந்து அப்படியே போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டோரி புக் படிக்கணுமா, படிக்கிறது. ஸோ பக்கத்தில் ஸ்டோரி புக் இருக்குது. அப்படியே இங்கே உட்காந்துட்டு படிக்கார். பிரின்ஸ் அண்ட் தி கேட். ஒரு ராத்திரி வந்து அந்த பிரின்ஸ் வந்து தூங்கிட்டு இருந்தாராம். அப்போ வந்து ஒரு பிளாக் கேட் வந்து எழுப்பி விட்டு, நான் ஒரு சீக்ரெட்டான கார்டன் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஸோ அப்படி சொன்னதுனால கிங் வந்து அந்த பிரின்ஸ் வந்து முழிச்சிக்கினே அந்த கார்டனுக்கு வந்து 2 பேரும் போகிறாங்களாம். அப்போ என்னாச்சுன்னா அந்த கார்டனுக்கு போகும்போது அந்த கோல்டன் கேட் இருந்துச்சு. ஸோ அதை பற்றிலாம் பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது, அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த ஃபவுண்டெயினில் வர வாட்டர்லாம் டான்ஸிங் வாட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த கேட் சொல்லி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த நேரம் பார்த்து இந்த பிரின்ஸுக்கு என்ன தோணுச்சின்னு தெரில, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி போட்டான். இதை பார்த்து அந்த கேட் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நான் பாவம் பண்ணேன், உன்னை கூட்டுன்னு வந்ததே தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அழுகிற மாதிரி இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தூங்குறான் அந்த பையன். இந்த மாதிரி அமானுஷமான ஒரு கெட்ட கதையை கேட்டால் தான் தூங்குவான் போல். இப்போ நம்ம வேலை அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கதவு சாத்திட்டு போயிட்டு நல்லா டிவி பார்த்து தூங்குவோம். ஸோ கீழே அப்படியே போய்டுவோம். ஏன்னா கீழே தான் பார்த்திங்கன்னா டிவி இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு டிவி ஆன் பண்ண முடியல. ஸோ ஓகே அப்படியே வந்து நம்ம உட்காந்துப்போம். இந்த டிவியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரில, ஏன்னே எனக்கு தெரில, அப்படி தூக்கம் வருது. கத்திட்டான்டா. நானும் அதான் நினச்சேன், என்னடா எதுவும் நடக்கலையேன்ட்டு. நம்ம நல்லா தூங்க வரும்போது தான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். இருடா தம்பி வரேன். காணோம். எங்கடா போன டேய், எங்கடா போன நீ? டேய் குட்டி சாத்தான் மேலே எங்கடா போய் உட்காந்துருக்கானா? டேய் குட்டி சாத்தான் எங்கடா போன? ஹலோ மிஸ்டர் குட்டி சாத்தா, எங்கே இருக்கீங்க? அதோ இருக்கியா? வா, நினச்சேன் நீ இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னு நினச்சேன். என் பக்கத்துலேயே உட்காந்து எழுதிருக்கேன், ஆனால் எனக்கு கேட்கல பற்றியா? சரி வா போயிட்டு திருப்பி தூங்கலாம். நீ மட்டும் ஒழுங்காக தூங்கலை, உங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கொன்றுவாங்க. ஒழுங்கா வா உள்ள போய் படுத்துக்கோ. அழுவாதரா, இரு உனக்கு பொம்மை தானே வேணும், நான் தரேன் இரு. எங்கே இருக்கு? இந்த ரூமில் தான் எங்கேயாச்சும் இருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் தரேன். ஓகே, அது வரைக்கும் சமத்து பிள்ளையாக இருக்கணும். இது கதவுக்கு அந்த செல்ஃப் இங்கே பாருங்கள், இதானே அது? இதான் உனக்கு வேணுமா? சரி இருக்காது, அவன் பொம்மை தானே கேட்டான். தூக்கி போட்டு பக்கத்து ரூமில் போய் தேடலான்னு நினைக்கிறேன். சரி இங்கேயே இருந்தேன், நான் வந்துடுறேன். இது அதுக்கு முன்னாடி இங்கேயே தேடி பார்ப்போம். இது என்ன பெட்டி? டாய்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இதில் தான் இருக்குமோ? இல்லை அது ஓப்பன் ஆகலை. சரி வாங்க இப்போ அந்த கிறிஸ்மஸ் கேக்கே திருப்பி கொடுத்து பார்ப்போம். அடா பா, நீ சின்ன பையன்தாலும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கடா.
பொம்மைங்களை அதோ இருக்குங்க பொம்மை. அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக் கேட், அந்த கதையில் வந்த மாதிரியே இல்லை இந்த பூனை பார்க்க. ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் எதுனா சம்மந்தம் இருக்குமோ? கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, போட்டோடனே சிரிச்சிட்டான். சந்தோஷமாடா உனக்கு? சந்தோஷமா? ஒரு பூனைக்காக நான் என்னை எவ்வளோ பாடுபடுத்தினேன் தேட சொல்லி. சரி வாங்க, இப்போ நம்மளோட வரைக்கும் என்ன வழக்கம் போல் நம்மளுக்கு வந்து டிவி பார்த்து தூங்க தான் சொல்லியிருக்காங்க. எவன்டா கதவு திறந்தான்? நானும் வந்து பார்த்தேன். தெரியும் இது ஒரு ஹாரர் கேம் தானே, அப்படி தான் நடக்கும். சரி வாங்க நம்ம போயிட்டு அப்படியே தூங்கலாம். சாரி, டிவி பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம டிவி பார்த்து தூங்க தான் போகிறோம். அது நமக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிச்சு. தூக்கத்து அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நைட் 1 முடிச்சிட்டாங்க. இப்போ நைட் 2க்கு போகிறோம். நைட் 2ல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா திருப்பி அதே ப்ளேஸில் தான் இருக்கும். எங்கடா போன நீ குட்டி சாத்தா? மிஸ்டர் குட்டி சாத்தா, சரி வாங்க ஃபஸ்ட்டு திருப்பி வந்து ஃபீட் பண்ண சொல்லியிருக்கேன். என்னடா ஆச்சு இப்போ? எங்கே போச்சு? லாக் ஆகிருக்கு டோரு. என்னடா ஆச்சு? ஓ, அந்த பால் டூபி இருக்கு இல்லையா, அதை தேட சொல்லியிருக்காங்க ஒழிச்சு வச்சுட்டு. ஏண்டா உனக்கு தானே பசிக்குது சொன்னேன், நீயே ஒழிச்சு வச்சுட்டு தேட சொல்லி லேட் ஆக்குற. சரி வாங்க வழக்கம் போல் தேட ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரேக்லேயும் இல்லை, கீழே அங்கேயும் இல்லை. இருக்குங்க, இதோ கிடச்சிச்சு. சரி அப்படியே போயிட்டு நான் வந்து இந்த மிஷன் பாஸ் பண்ணிட்டோம். டோரும் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. சரி போயிட்டு இவ்வளோ நேரம் எங்கேயும் இல்லையடா நீ? சரிதா பிடிச்சிக்கோ. வழக்கம் போல் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? வா திருப்பியும் அந்த சேஞ்சிங் டேபிளுக்கு ஒன்று டடால்னு போட்டு கிச்சனுக்கு மாற்றி போட்டேன். சாரிடா மிஸ்டர் குட்டி சாத்தா, நீங்கள் இதே வேலை வச்சுருக்கீங்க, கொஞ்சம் நீங்கள் மாறணும். சரி இருங்க, போயிட்டு அந்த டைப்பரை எடுத்து டோரை சாத்திக்கலாம். டைப்பர் ஏய் என்னடா டைப்பர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டைப்பர்லாம் உயிர் வந்து உடச்சி ஓடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் புரியல. டைப்பர் உன்னை விட மாட்டேன்டா ஜெட்டி. எங்கடா போகிற? டேய் நில்றா, இங்கே தான் எங்கேயாச்சு. டே எங்கடா இருக்க? மடியாதே வெளியே வந்துடு. நானாக வந்தேன்னா நடக்கிறதே வேறு. ஜெட்டி டைப்பர் இங்கே பாருங்கள், நம்ம வந்து 3 அந்த கேட் சுற்றுறோம். அந்த கேட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த சோல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கு போல். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் வந்து நம்ம சேகரிச்சிட்டோம். ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா 12 சேகரித்து நம்ம வந்து கெத்து காட்டுறோம். ஸோ எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டு அந்த யூஸ் பண்ணுறோம் அந்த டூல்ஸ்லாம். பார்த்திங்கன்னா அந்த குழந்த அந்த டைப்பர் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. நானும் தேடிகிட்டே இருக்கேன். இன்னும் இங்கே தான் உட்காந்துட்ருக்கான் அவன். இங்கே இருக்கான். பார்த்திங்களா இப்போ 4 ஆயிடுச்சு. இந்த பிளாக் கலர் கேட் மாதிரி இல்லையா, அதில் தான் இருக்குது போல். சோல்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது லாக் பண்ணி வச்சுருக்கான். இது காலிங் அந்த மாதிரி இருக்குது. யாருனா இருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் கூட யாரும் இல்லையா? யார்டா அது? அந்த டைப்பர் எங்கே தேடியும் காணோம். சரி நம்ம பாட்டுன்னு போயிட்டு டைப்பரை ஃபுல்லாக தேடி வேணா, வேறு வழியே இல்லை. டிவி கீழே என்ன உங்களுக்கு ஒழிஞ்சிருக்கா பார்த்தேன், இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக அந்த டைப்பரை வந்து ஒரு ஃபுல் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வால்யூமும் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே எங்கேடா போயிருக்கோம் அந்த டைப்பரு? மிஸ்டர் டைப்பர் எங்கே போயிருக்கீங்க? இருக்கீங்களா? நீங்கள் இருந்தால் தான் என்னால் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். தயவு செஞ்சு என் கண் முன்னாடி வந்துடுங்க. டைப்பர் நீங்கள் கிச்சனில் தான் இருக்கீங்களா? இது என்ன டஸ்ட்பினா இல்லை வேக்யூம் கிளீனரா? சரி ஓகே டைப்பர், சரி மேலே போய் பார்த்துருவோம். இங்கே எதுவும் இருக்க மாதிரி இல்லை, எதுவும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு இந்த ரூம் அதோ இருக்குது பாருங்கள் டைப்பர். டைப்பர் ஓடாது. பார்த்திங்களா, அதுவாக வந்து பார்த்திங்களா நம்மக்கிட்ட சிக்கிக்கிச்சு. இப்போ எடுத்துகிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறோம். டக்குன்னு ஏந்து ஓடிச்சுன்னா
டக்குன்னு அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான். சிக்கிட்டியா? நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு போ. இனிமேல் நீ நாற்றத்தாலே அழிஞ்சு சாவ போகிற. இரு, நான் உன்னை ஒரு சூப்பரான இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன். கிச்சனா சாரி டைப்பரு. உன்னை எந்த இடத்துல வைக்க போகிறேன்னு தெரியுமா? பார். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி மிஸ்டர் குட்டி சாத்தான், நீங்கள் வாங்க. அடுத்து என்ன டாஸ்க்கு? போட்டேன். சாரி குட்டி சாத்தான், சாரி, என்னை மடிச்சிடுங்கோ. சரி வாங்க போகலாம். என்னடா ஆச்சு? நீ எப்படி அங்கே போன? அதானே பார்த்தேன். இது ஹாரர் கேம் தானே. சரி வா போகலாம். இதுக்கெலாம் நம்ம பயந்தோன்னா நம்மளாம் ஒரு கேம் பிளேயரா? சமத்து சிரி பார்ப்போம். சிரிக்க மாட்டியே. எனக்கு தெரிஞ்ச அந்த கதையில் அந்த பிரின்ஸ் இவனாக தான் இருப்பான். சிரிடா எவ்வளோ நேரம் ஆட்டிங்கிறேன். போட்டு இச்சு விட்டுறல செவுத்துல. வா வந்து தூங்க வச்சு படுப்போ. இதே வேலை. தூண்டுட்டு அப்புறம் போயிட்டு தூங்கணும். இதே வேலை. இதில் குடு கதை படிக்கணும். இப்போ பார்த்தீங்களா புது கதை என்னன்னா த பிரின்ஸ் அண்ட் தி ராபிட். When the rabbit came to visit, the prince said time to play. But his big red eyes, they scared her, and she didn't want to stay. Quickly towards the exit, the tiny rabbit hopped. The prince ran right behind her and screamed she must be stopped. என்னடா தூக்கி போட்ட? கதை பிடிக்கலையாடா? டேய் உனக்கு என்ன வேணும்? இப்போ பொம்மை தானே வேணும். என்ன வேணும் உனக்கு? இது இப்போ உனக்கு ரேபிட் பொம்மை வேணும். எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா முன்னாடி அப்படி தான் பூனை கதை இருந்துச்சு. அப்போ நீ பூனை பொம்மை கேட்டேன். இப்போ ரேபிட் கதை இருந்துச்சு. இப்போ ரேபிட் பொம்மை கரெக்டாக வச்சுக்கோ. இப்போ நான் கதையை படிக்கிறேன். ஒழுங்காக சமத்தை கேட்குறேன். அப்படி கேட்கல உனக்கு கொண்டுருவேன். Through dark corridors he chased her. Hop, hop, hop. A relentless, futile flight. Hop, hop, hop. Round and round inside the palace, in and out of space and sight. Hop, hop, hop. The prince, he couldn't catch her. His heart was filled with wrath. The rabbit slipped right out the door and vanished down the path. The prince cried out, I need new friends. More, now, another. I'll bring you some, don't worry now, replied his loving, caring mother. போதுமாடா? கதை நல்லா இருந்ததாடா? தூங்கிட்டான். சரி நம்ம வழக்கம் போல் நம்ம வேலையை பார்க்கறதுக்காக நம்ம கீழே இறங்கி போவோம். வழக்கம் போல் அந்த எல்லோ கலர் டிவியை பார்த்துட்டு நம்ம அப்படியே தூங்கிடுவோம். சரி வாங்க போகலாம். வழக்கம் போல் இந்த டிவியில் ஒன்றும் வரப்பதில்லை. சரி வாங்க. ஆன் பண்ண முடியாது. என்ன பார்க்கலாம்? ஆன் பட்டன் இல்லை ஆன் பண்ண முடியல. சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் தூங்கிடலாம். ஏன்னா இந்த ஒரு சாப்டர் இன்றைக்கே முடிச்சிடலான்ற ஒரு குறிக்கோளில் இருக்கேன். டக்குன்னு காலிங் ஆச்சு. சரி யாருன்னு பார்க்கலாம். ஹலோ யாரா இருக்கீங்களா? ஹலோ பாருங்கள் ஏதோ ஒரு பெட்டி போட்டு போயிருக்கான். ட்ரோஸ்டி 4000 ஏதோ டோஸ்ட் பண்ணுறதுக்காகங்க. சரி இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் மிஷினாக தான் இருக்கும். சும்மா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது துண்டு டிவி பார்க்கலாம். வெறுமனே டிவி பார்த்தா போர் அடிக்கும்ல. அந்த டிவியில் எதுவும் ஓடப்படுத்தல. சரி வந்து இங்கே வச்சிடும். இங்கே பாருங்கள் எல்லா திறந்து போட்டுருக்கு. இது ஒன்றும் நம்ம வீடு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மூடி இங்கே ஏதோ ஒன்று பார்த்து நீங்கள் 5 சோல் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அடுத்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தப்பான இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் வந்து வைக்க சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம வந்து ஒரு பொறுப்பான பேபி சிட்டராக இருக்கணும். பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் ஐயோ அந்த பேபி வேறு கத்த போகுது. எதுவும் கேட்கல. வாங்க போயிடலாம். கீழே எதுவும் தெரில. அப்படியே இந்த டைனிங் டேபிளை பார்த்திங்கன்னா வச்சிடலாம். மிஷன் கம்ப்ளீட். எனக்கு ஒரு டவுட்டு. அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கிறதுலாம் ஒரு மிஷனா? சரி ஏதோ ஒன்று. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜாலியாக டிவி பார்க்கலாம். டிவி பக்கத்து கூட எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் இப்போ ஜாலியாக தூங்க போகிறேன். அவ்வளோதாங்க. நைட் 2 முடிஞ்சிச்சு. இப்போ நைட் 3. ஸோ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. திடீர்னு அந்த குட்டி சாத்தான் அழுவுதுங்க. ஏதோ வில்லத்தனமாக இருக்கும். சரி வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம்.
மிஸ்டர் குட்டி சாத்தான், அழுவாதீங்க. எங்கே இருக்கீங்க குட்டி சாத்தான்? அது இங்கே தான் இருக்கீங்க. வழக்கம் போல் நீங்கள் எஸ்கேப் ஆகி வேறு எந்த இடத்துல இருப்பீங்கன்னு நினச்சேன். சரி அழுவாதீங்க. நான்லாம் வந்தேன்னா பயந்து அழுவக்கூடா. குட்டி சாத்தா கூட அழுவ நிறுத்திட்டோம். சரி வாங்க நம்ம போயிட்டு இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். சரி எனக்கு போயிட்டு என்னங்க இது இப்போ வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்ணுமா அந்த சாண்ட்விட்சு. ஸோ அதுக்காக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்ட் வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் தான் செஞ்சாகணும். ஆனால் அந்த டோஸ்ட்டை கவர் பார்த்திங்கன்னா கீழே டஸ்ட்பின் ஆண்டு இருக்குது. அதான் எனக்கு ஏன் திருப்பி அந்த வேக்யூம் ஓப்பன் பண்ணிட்டோம். அது என்ன வேக்யூமா இல்லை டஸ்டிமான்னு கூட எனக்கு தெரிலங்க. சரி வாங்க கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டு. அதோ இருக்குங்க, யாரோ பிரித்து போட்டிருக்காங்க பொறுப்பானவங்க. ஆனால் இந்த வீட்டில் என்னையும் அந்த பேபியை தான் இல்லையே. சரி பரவாயில்ல, பக்கத்தில் ப்ரெட் இருக்குது, அப்படியே எடுத்து அலைக்கா போட்டுரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வெட்டி வெட்டி போட்டுருக்காங்க. சாரி ஃப்ரூட்ஸில் ஆனியன்லாம். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஸ்லைஸ் ஆனியன் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு ஆனியன் அடுத்து டொமேட்டோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன எடுக்கலாம், சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அப்படியே போட்டுடலாம். அதுக்கடுத்து போயிட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தின வாட்டி நடக்க வேண்டியதாக இருக்குது. டொமேட்டோ வந்து வைக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு நிறைய வைக்கணுங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு செகண்டில் வைக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டொமேட்டோ அப்படியே வச்சுட்டு அந்த மஷ்ரூம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஆனியன் வச்சுருவோம். ஆனியன் வச்சுட்டு அப்புறம் போயிட்டு அந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, சீஸ் கைடன்ஸ் அந்த மஷ்ரூம் எடுங்க மஷ்ரூம் எடுத்துகிட்டு அடையாங்க வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து சீஸ் இருக்கு இல்லையா, அது என்ன தான் அழுக்கானாலும் நம்ம சாப்பிடுதானே, ஏன்னா அழுக்காது, ஏன்னா இது கேமு. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே ஊறுக்காய் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷலானவங்க. ஸோ நம்ம ஊறுக்காய் கூட போட்டு சாண்ட்விச் சாப்பிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊறுக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த முட்டைலாம் இருக்குது, முட்டைலாம் சாண்ட்விச்சில் போட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்னொரு ப்ரெட் எடுத்து அப்படியே வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். நம்ம டிவி வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆச்சு. நினச்சேன் பாம்லாம் என்ன வச்சுருப்பாங்க. ஃபீட் மீயா? ஏண்டா இத்தனை வாட்டி நான் உனக்கு ஃபீட் பண்ணியிருப்பேன், ஒரு வாட்டி என்ன சாப்பிட விட்றியாடா? கிச்சன் ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்களேன். பாருங்கள் அந்த பால் போய்ட்டு ஃபீட் பண்ணாதாங்க வந்தேன். அது இருக்கு. சரி எத்தனை போயிட்டு ஃபீட் பண்ணிடலாம், அப்புறம் அவன் கோவம் தணிஞ்சிடும். குட்டி சத்தன்கோ திருப்பியுமா? சரி இங்கே ஒரு வழி இருக்கே, சரி அங்கே போய்டும். இங்கே ரெண்டு இந்த சைடு இங்கே ஒரு வழி. பார்த்தீங்களா கீழே வந்து ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. சரி நம்ம வந்த வழியை பார்த்துட்டு போய்டும். இங்கே ஒரு ரூட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பசில் மேஸ் மாதிரி இருக்குது. முட்டிக்கினேன். ஒரு கரெக்டான பாதையை கண்டுபிடிச்சி போனோம். இதுதான் வந்து இந்த மேஸ் நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்க இருட்டாக இருக்குது. இல்லை திருப்பி முட்டிக்கினேங்க. திரும்பு இங்கே ஒரு வழி இருக்குது. இதில் அப்படியே போயிட்டே இருப்போம். அது திருப்பி முட்டிக்கினேண்ணா சுத்தமாக எனக்கு கண்ணே தெரிலங்க, எங்கே போகிறதுன்னே தெரில. ஒரு ஃப்ரிட்ஜே அவனா இவ்வளோ பெருசாக ஆக்கி வச்சுருப்பானா? ஸோ பேட். சரி அப்படியே அதே இடம் ஃபஸ்ட்டு வந்துமே அதே இடம். சரி திருப்பி இந்த சைடு போய் பார்ப்போம். திருப்பி அந்த முடிச்சிருந்தா இந்த சைடு. இங்கே பாருங்கள் ஒரு டோர் இருக்குது. பட் ஓப்பன் கரோ. நம்ம வெளியே வந்துட்டு எப்படியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ரூம் போயிடலாம். இன்னும் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் போட. ஸோ நம்ம ரூம் போயிடலாம். இதானே அது 10, ரூம் நம்பர் 10. இந்த பேபி மேலே தானே இருந்துச்சு, கோவமாக இருக்குங்க. ஃபீட் பண்ணியாச்சு. பாருங்க சிரிக்கிறான். அதுக்கு மேலே டாய்லெட் போகிறான். ஸோ நம்ம வந்து சாரி கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சன் இன்னும் அப்படி தான் இருக்கா? நான் அந்த கோவம் தண்ணின்னு சரியாயிடும் நினச்சேன்ப்பா. சரி வாங்க சேஞ்சிங் டேபிள் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே அது டைப்பர், இந்த விட அந்த டைப்பர் ஓடாதுன்னு நினைக்கிறேன். ஓடல. போயிட்டு
அனுப்புனேன். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணுறாங்க அவன். ஏய் மேன் கொஞ்சம் ப்ளீஸ் மிஸ்டர் குட்டி சாத்தான் போவோம் தண்ணி வைப்போம். மேலே போயிட்டு அங்கே என்ன இருக்கான்னு தெரியும். எல்லாம் லாக்கில் இருக்குங்க. எப்படிங்க எல்லாம் திறந்து வேலை இருந்தது? அந்த டோர் எப்பவுமே லாக் ஆகும். ஏங்க பட்டுக்குன்னு வந்துட்டு இந்த டோர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே லாக்காக இருக்கும். ஆனால் இதில் வந்து இப்படி தந்து எமர்ஜென்சி இது வந்து அந்த குழந்தைங்க வாயில் இருப்பாங்களே அதுதானே இது. வாங்க டக்குன்னு போயிட்டு அவன் வாயில் வச்சிட்டோன்னா அவன் கோவம் தணிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டே பையா எங்கடா இருக்க? அவ்வளோதாங்க குட்டின்னு செத்துட்டான். இல்லைங்க அது தூக்கி பார்ப்போம். உயிரோட இருக்கியாடா? தூங்கிட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ எவ்வளோ கோவப்பட்டான். உடனே தூங்கிட்டா பாருங்க. அதை வச்சோடனே தூங்கிட்டேன்னு நினச்சேன்டா. கதை படிக்கணுமா? எனக்கு அதெல்லாம் படிக்க மூடு இல்லைடா. டேய் நாங்கள் திருப்பி ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக ஏய் செம பயங்கரமாக இருக்கடா. அப்படிலாம் ஆகாதடா. டேய் காம் டவுன் மிஸ்டர் குடிச்சத்தான், காம் டவுன். நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். குடிச்சத்தான் பாருங்க. சிரிங்க மிஸ்டர் குடிச்சத்தான், காம் டவுன். என்னங்க பண்ணுறது? காம் டவுன் குட்டிச்சத்தான். போய் அங்கே பண்ணுறா. நான் எனக்கு வழக்கம் போல் ஒரு அந்த பொம்மை எடுத்து தரேன். பிடிச்சிக்கோ. இந்தா வச்சுக்கோ. என்ன சரி அந்த ஷீப் பொம்மை எடுத்து தருவோம். ஏன்னா அதுதான் தரவேலை. விழுந்துச்சு. தடா பிடிச்சிக்கோ. ஓகேவா? இப்போ இதை எடுத்து அங்கே போடுவோம். கீழே தாங்க விடுது. சரி இப்போ போய் கதை படிப்போம். பார்த்திங்களா அந்த பிரின்ஸ் அண்ட் தி ஷீப் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இதில். It was cold throughout the palace. The moon shone bright outside. The wind it blew and blew. Oh no! The curtains flew open wide. The little prince was in his bed and couldn't get to sleep. So he called out for his mother, "Please go and find my sheep." "I'm thirsty," said the prince. So the sheep fetched a drink. "I'm dirty," said the prince. So the sheep changed his clothes. "I'm tired," said the prince. "Let me count you. 1, 2, 3. "Just one more thing," said the prince. "Before I drift to sleep." He opened up his big red eyes and turned to face the sheep. "Come join me in my dreams. Stay forever in my head." Obediently, the sheep stepped forth, its mind consumed by dread. ஒழுங்காக தாண்டா கதை கேட்டுருந்த. டேய் உமை காட் அந்த 3 பொம்மை என்னடா ஆச்சு உனக்கு? அங்கே சேரே இல்லைடா. டேய் தம்பி குடிச்சதா விட்டுடா. டேய் எங்கடா இட்டுன்னு போகிறேன்? என்ன